ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இனி கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஸ்டின புரிஞ்சுக்கலாம். சொல்யூஷன்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அறை குடுத்துருக்காங்க. அந்த அறையில இருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ வரும்? எப்போ வாங்கி எப்போ வித்தோம்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரேல வந்து பாருங்க, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு டேவோட பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு டே 2ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ரொம்பவே சீப்பா இருக்கு. ஸோ இப்போ நான் டேட்டோட பிரைஸ் என்ன ₹1. ஸோ இப்போ நான் வந்துட்டு எப்போ வித்தனா, எந்த டேல வித்தனா எனக்கு அதிகமா ப்ராஃபிட் வரும் அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு டே 2 ஓட ப்ராஃபிட் வந்துட்டு பாருங்க ₹1. டே 2 ஓட பிரைஸ் வந்துட்டு ₹1. ஸோ இப்போ எனக்கு டே 5 ஓட பிரைஸ் வந்துட்டு ₹6 இருக்கா? ஸோ இப்போ நான் வந்துட்டு 1ஆம் தேதி செகண்ட் டேட் அப்போ நான் இத வாங்குனேன்னா, எனக்கு சீப்பாவே கிடைக்கும். ₹1க்கே இந்த சாக்லேட் கிடைக்கும். இப்போ ஒரு சாக்லேட் மாரி இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த சாக்லேட் வாங்க போறேன். இந்த சாக்லேட் வந்துட்டு எனக்கு டே 2 அப்போ சேல் போயிட்டு இருக்கு. சேல் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ₹1க்கு தரான். அந்த ₹1க்கு நான் வாங்குனேன்னா, என்னால நெறைய வாங்க முடியும். அதே இது வந்துட்டு டே 5ல நான் வித்தேன்னா, எனக்கு ₹6 இருக்கு. ஏன்னா ₹6க்கு டிமாண்ட் அதிகமாயிருச்சு. அந்த சாக்லேட்டோட டிமாண்ட் வந்து டே 5ல அதிகமாக போகுதுன்னு தெரியும். ஸோ, நான் அப்ப எப்போ விக்கணும்? 5த் டேல வித்தா தானே எனக்கு வந்துட்டு அதிகமான இது கிடைக்கும். ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ, அதனால நான் 5த் டேல வந்துட்டு விக்கிறேன். அதுதான் நம்மளுக்கோட அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ, இப்ப நான் 5த் டேல வித்தேன்னா, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இப்போ இதுல நான் வித்தேன்னா, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது? ₹5 ப்ராஃபிட் வருது. இப்போ எல்லா டேல வித்தாலுமே, இந்த 5த் டேல விக்கிறது தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அததான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பேசிக்கலி எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கிறதுலயே மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். அண்ட் இந்த இதுலயும் பாருங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு டேஸ் 1, 2, 3, 4, 5 டே 5ல தான் வந்துட்டு கம்மியான ரேட்ல வந்துட்டு விக்கிறாங்க. ஆனா எனக்கு டே 5க்கு அப்புறமா வந்துட்டு அடுத்த டே வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்ல. ஸோ நம்மளால ப்ரீவியஸ் டே போக முடியாதுல்ல. ஸோ அதனால எனக்கு அடுத்த டே வந்துட்டு எதுவுமே இல்லாதனால இதுல வந்துட்டு ப்ராஃபிட்டே இல்லன்னு சொல்லிட்டு 0ன்னு சொல்லிட்டு குடுக்க போறோம். ஓகே. ஸோ வாங்க நம்ம சொல்யூஷன்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ன்னு ஒண்ணு எடுத்துக்கிறேன். எம்பின்னு நான் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மினிமம் பிரைஸ்ன்னு எடுக்கணும் ஒண்ணு. மின்னும் மின்னன் மின் வந்துட்டு மின் வந்துட்டு மினிமம் பிரைஸ்ன்னு போட்டுக்கிறேன். வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு தெரியாது. ஏன்னா டேஸ்க்கு எப்படி மாறும்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா இருக்காது. ஸோ அதனால நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்துட்டு மினிமம் பிரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் இப்போதான். எனக்கு இப்போ நான் லூப்ல போட்டு கண்டுபிடிச்சாதான் எனக்கு எவ்வளவு மினிமம் பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால நான் இன்ஃபினிட்டின்னு போட்டு வச்சுக்கிறேன். அது எப்படி போடுவோம்னா, ஃப்ளோட்ல ஐஎன்எஃப் போட்டாங்கன்னா எனக்கு இன்ஃபினிட்டி வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம இந்த இதுக்குள்ள லூப் போட போறோம். அந்த லூப் போட்டு போட்டு எந்தெந்த டேல வந்துட்டு மினிமமா இருக்கோ அந்த டே வந்துட்டு மினிமமா போட்டுட்டு அண்ட் எந்தெந்த டேல விற்கும் போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருதோ அந்த டே தான் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட பேசிக்கான ஐடியா. ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லூப் போடுறேன். லூப் போடும்போது எனக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல 7 இருக்கு. 7 வந்துட்டு எனக்கு மினிமமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கண்டிஷன் போயிடுது. இப்போ நம்ம இவ்வளவு தூரம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கண்டிஷன் போகுது. இஃப் பிரைஸ் இஸ் லெஸ் தென் மினிமம் பிரைஸ். இப்போ 7 வந்துட்டு மினிமம் பிரைஸோட சின்னதா இருக்கா? ஆமா. பிகாஸ் இன்ஃபினிட்டி தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெருசு. ஸோ அந்த இன்ஃபினிட்டியோட 7 வந்துட்டு சின்னது தான். அதனால நான் இதை அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் போயிடும். இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எலிஃப் போகாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் மூவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாருங்க 1 இருக்கு. 1 இருக்கும்போது மறுபடியும் வந்துட்டு செக் பண்ணுது. இப்போ 7 வந்துட்டு கிரேட்டர் தென் 1. ஸோ அதனால வந்துட்டு ஆப்வியஸா நம்ம அதையும் அப்டேட் பண்றோம். ஸோ எனக்கு மினிமம் பிரைஸ் வந்துட்டு 1ஆ இருக்கு. அடுத்து பாருங்க 5 ரூபீஸ் இருக்கு. இப்போ 5 வந்துட்டு பாருங்க. மினிமம் ப்ராஃபிட் வந்துட்டு என்ன இருக்கு? ஏற்கனவே மினிமம் பிரைஸ் வந்துட்டு ₹1 தான் இருக்கு. அதை நான் ஏன் ₹5 சொல்லிட்டு அப்டேட் பண்ண போறேன்? எனக்கு தான் லாஸ் வரும். ஸோ அதனால நான் அதை அப்டேட் பண்ணாம அடுத்து என்ன பண்றேன்? இந்த கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ஃபெயில் ஆகுது இந்த இடத்துல. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது எனக்கு இந்த கண்டிஷனுக்கு போகுது. எலிஃப் கண்டிஷனுக்கு போகுது. எலிஃப் கண்டிஷன்ல என்ன சொல்றோம்? குடுத்திருக்க பிரைஸ் மைனஸ் மினிமம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளவு இருக்கோ, அப்டேட் ஆன வேல்யூல எவ்வளவு இருக்கோ, அத 2த்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கிறேன். அத 2த்தையும் மைனஸ் பண்ணி பார்த்துட்டு, அது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு அப்டேட் பண்ணு. இல்லன்னா வந்துட்டு அப்டேட் பண்ண வேணாம்னு சொல்றேன் நான். ஓகேவா? சோ இப்ப பாருங்க. இப்ப நான் வந்துட்டு என்னோட பிரைஸ் என்ன? ₹5 இருக்கு. மினிமம் பிரைஸ் என்ன? ₹1 இருக்கு. சோ 5 - 1 வந்துட்டு பண்ணனா எனக்கு என்ன வரும்?
ஃபோர் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு 0 கிரேட்டர் தென் 4. ஸோ அதனால 4 தான் வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கும் இப்போதைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு நான் 4ன்னு அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த லூப் பாருங்க, 3க்கு வருது. 3 வந்துட்டு போகும்போது மறுபடியும் இந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. அண்ட் ஸோ அதனால மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும்போது மறுபடியும் வந்துட்டு 3 மைனஸ் 1 பண்றாங்க. 3 மைனஸ் 1 பண்ணானா எனக்கு என்ன வரும்? 2 வரும். ஸோ அதனால மறுபடியும் வந்துட்டு ஸ்கிப்பு. அப்புறம் வந்துட்டு 6 வருது. 6 வரும்போது மறுபடியும் பாருங்க. 6 வந்தோடனே எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கிப் ஆயிட்டு இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துக்கு போனோடனே மறுபடியும் பாருங்க. பிரைஸ் என்ன இருக்கு? 6 இருக்கு. மேக்ஸிமம் மினிமம் பிரைஸ் என்ன? 1. ஸோ 6 மைனஸ் 1 பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ 5 வந்துட்டு கிரேட்டர் தென் 4. ஆமா, ஆப்வியஸா. ஸோ அதனால நான் வந்துட்டு இதை அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணனா எனக்கு என்ன வருது? 5 வருது. ஸோ இப்போ எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு 5 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 4 தான் இருக்கு நம்மளோட இதுல. ஸோ மறுபடியும் வந்துட்டு 4 லூப் குள்ள போகும். லூப் குள்ள போயிட்டு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கணும்னு எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் மேக்ஸிமம் ப்ராஃபிட். இப்போ லாஸ்டா எனக்கு என்ன அப்டேட் ஆயிடுச்சோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்றோம். ஸோ எனக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபைனலா 5ன்னு கிடைக்குது. இதுதான் வந்துட்டு நம்மளோட சொல்யூஷன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.